ஹாய் ஹோட்டல் சிட்டி ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வழக்கமாக ரிவ்யூ சொல்லத்தான் நான் வருவேன். இதில் இந்த டைம் கொஞ்சம் மாறுபட்டு வித்தியாசமாக நீ வரப்போகிற படத்தோட ஒப்பீனியனும் அந்த படம் எதை பேஸ் பண்ண கதையை அதை பற்றி சொல்லலான்னு வந்தேன். அந்த படம் தான் அமரன். அமரன் இதில் யார் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் தான் மேஜர் முகுந்த் வரதராஜனை ஆக்ட் பண்ணுறாங்க. சாய் பல்லவி மேடம் இந்து ரெபெக்கா வர்கீஸ்ங்கிற கேரக்டர் யாரு முகுந்த் வரதராஜனோட ஒய்ஃபா நடிக்கிறாங்க. இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ராஜ்குமார் பெரியசாமி. அவர் தாங்க நம்ம ரங்கூன் படத்தை டைரக்ட் பண்ணார்ல, அவர் தான் இந்த அமரன் படத்தையும் டைரக்ட் பண்றாரு. கமல் சாரோட ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனலும் சோனி பிலிம் இன்டர்நேஷனலும் தான் இந்த படத்தை சேர்ந்து தயாரிக்கிறாங்க. இந்த படம் எதை பேஸ் பண்ணினா உங்களுக்கு ட்ரூ ஸ்டோரிஸ் ஆஃப் மாடர்ன் மிலிட்ரின்னு ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை எடுக்கிறாங்க. இதுல யாரோட பயோபிக்னு பாத்தீங்கன்னா, அதுதான் நான் இந்த இடத்துல முக்கியமா பதிவு பண்ணணும்னு விரும்புறேன். அதாவது நம்ம நாட்டுக்காக 2014 சோஃபியன், அது காஷ்மீர்ல சோஃபியன்ங்கிற இடத்துல போராடி நாட்டுக்காக உயிர் நீத்த மாவீரன் மேஜர் முகுந்த் வரதராஜனோட கதையை தான் இந்த படமா எடுக்கிறாங்க, பயோபிக். அதாவது எப்படி சொல்லணும்னா, இவர் 1983 மேஜர் முகுந்த் வரதராஜன் கோழிக்கோட்ல பிறக்கிறாருங்க. அவருக்கு அப்படிலாம் வரவர் ஸ்கூல் படிச்சு முடிக்கிறாரு. சென்னையில ஒரு சரஸ்வதி மகா வித்யாலயா ஸ்கூல்ல பேச்சுலர் டிகிரி முடிக்கிறாரு, அண்டர் கிராஜுவேட் முடிக்கிறாரு. அப்புறம் ஜேர்னலிசம் ஏதோ ஒரு கிறிஸ்டின் காலேஜ்ல ஒரு பக்கம் ஜேர்னலிசம் படிச்சு முடிக்கிறாருங்க. இவருக்கு ஆரம்பத்துல இருந்தே அவங்க சொந்தக்காரங்க ரிலேஷன்லாம் ஆர்மியில இருந்தனால இவருக்கும் தனக்கும் ஆர்மிக்கு போகணும்னு ஒரு ஆசை இருந்ததுங்க. அப்படி இருந்தனால என்னமோ கூட இவர் கொஞ்ச நாள் கால் சென்டர்ல கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுலயும் இடைவிடாம போராடி இது ஆர்மி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி இது ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையில இருக்குல்லங்க, ராணுவ பயிற்சி மையத்துல செலக்ட் ஆகி உள்ள போறாருங்க. அப்படி போனனையுமே 2006 இவருக்கு லெப்டினண்டா, அதாவது ராஜ்புத் ரெஜிமெண்ட்னு ஒண்ணு இருக்குங்க. இது ராஷ்டிரிய ரைபிள்ஸ் மாதிரி ராஜ்புத் ரெஜிமெண்ட் 22ங்கிற ஒரு பட்டாலியன் குரூப்ல அவருக்கு லெப்டினண்டா பதவி கொடுக்குறாங்க. 2008 அவரை மேஜரா ப்ரமோட் பண்றாங்க. 2008 பாத்தீங்கன்னா அவரை கேப்டனா ப்ரமோட் பண்றாங்க. அதே காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 2009 காலகட்டத்துல அவர் காதல் திருமணம் பண்ணிக்கிறாரு. யாரு? அவர் நீண்ட நாள் காதலியான இந்து ரெபெக்கா வர்கீஸை தான் காதல் திருமணம் பண்ணிக்கிறாரு. அதே ஒரு ரெண்டு வருட கால இடைவெளியில அவருக்கு ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறக்குதுங்க. அப்படியே பாத்தீங்கன்னா 2012 ஆன நிவன் உங்களுக்கு அதுக்கடையில பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கிற ஒரு இன்ஃபேண்ட்ரி சோல்ஜர் ஸ்கூல்ல இவர் ஒர்க் பண்றாருங்க. அப்புறம் லெபனான் நாட்டுல இருக்கிற ஐநா கமிஷனோட ஒரு இதுல அமெரிக்காக்கும் இதுல ஒரு ஒரு உறுப்பினராக கூட இருக்காருங்க. அப்படி பாத்தீங்கன்னா அப்படியே வரப்ப கரெக்டா 2012 இவர் மேஜர் ஆக்கிட்டாங்க, மேஜர் முகுந்த் வரதராஜன். அதுக்கப்புறம் தான் அதாவது 44 ராஷ்டிரிய ரைபிள்ஸ் இதுல இவரை மேஜரா ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இவரோட ராணுவ நடவடிக்கைகள் எல்லாம் அப்படியே அதிகரிக்குதுங்க. இந்த மாதிரி ஆகிறப்போ கரெக்டா 2013ங்க. 2013 யான்சு குகன்ல ஒரு ஆப்பிள் பழ தோட்டம், அந்த தோட்டத்துல ஜெய்ஷி முகமது குரூப் இருக்குல்லங்க, அந்த ஜெய்ஷி முகமது குரூப்ல இருந்து அல்தாஃப் பாபாங்கிற ஒரு ஆளுங்க, அவரை போய் அட்டாக் பண்றதுக்காக போகணும். அவரு அந்த டைமிங்ல கூட என்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சு அவரோட ஒரு புல்லட் தீந்துருச்சா அதை கணக்கு கரெக்டா பார்த்துட்டு இவருங்க கூட அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டீம் இருக்க மெம்பர் எல்லாத்தையும் வெயிட் பண்ண சொல்லி கரெக்டா போய் அவர் புல்லட் தீந்த பிறகு அட்டாக் பண்ணா அந்த ஜெய்ஷி முகமது வகுப்பை சேர்ந்த அல்தாஃப் பாபாவை கொண்டுலான்னு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணியிருக்காருங்க. அப்ப சில தடயங்கள்லாம் கிடைக்குது. சில இது விட்டு போன தடயங்கள், க்ளூஸ் இதெல்லாமே அந்த ஜெய்ஷி முகமது படையில இருந்து கிடைக்குதுங்க. அதை வச்சுட்டு இவர் ஒரு 3 மாசம் ஒரு டிகோடிங் டீம்கிட்ட கொடுத்து, ஒரு உளவுத்துறையிட்ட கொடுத்து இதை பத்தி டிகோடிங் கேட்டிருக்காரு. என்னென்ன நடக்க போகுது, இனி என்ன அட்டாக், ஜெய்ஷி முகமது என்ன பண்ண போறாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா ரிசர்ச்லயே இருந்திருக்காருங்க. இது நடந்தது 2013. அதுக்கடுத்து தான் இவரோட மிகப்பெரும் தாக்குதல் அட்டாக் பண்ண போறது தெரிஞ்சுக்கிறாருங்க, என்ன நடக்க போகுது. 2014 பாத்தீங்கன்னா சோஃபியான் மாவட்டம், எங்க ஜம்மு காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா சோஃபியான் மாவட்டம்னு இருக்கு. ஒரு கிராமத்தை தீவிரவாதிக்கு ஃபுல்லா சூழ்ந்து நின்னுறாங்க. அப்படி சூழ்ந்து நின்னப்ப என்ன பண்றாருன்னா, மேஜர் முகுந்த் வரதராஜன் தான்
இந்த டீம் இருக்கு ராஷ்டிரிய ரைபிள்ஸ் 44 கம்பெனி சீட்டா கம்பெனிக்கு வந்து தலைமையேற்று முன்னெடுத்துட்டு போறாரு. எடுத்தனையுமே பெரிய பெரிய வண்டி டாங்கிகள் இதெல்லாம் எடுத்துட்டு போவேனா, நம்ம வந்து ஸ்லைட்டா மூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு முன்னாடி போறாருங்க. அப்படி போறப்ப முதல் தீவிரவாதியை வந்து அழிச்சிட்டாங்க. ரெண்டாவது தீவிரவாதி அட்டாக் பண்றப்ப வந்து அவரோட நண்பர் விக்ரம் சிங்ங்கிறவங்க, சிப்பாய் விக்ரம் சிங், அவரை போய் அட்டாக் பண்ண போறாங்க. அப்படி அட்டாக் போறப்ப அவருக்கு தீவிரவாதிக்கு அடிபட்டது, தன்னோட நண்பர் விக்ரம் சிங் அதுல வந்து காயம்பட்டு அந்த இடத்துலயே இறந்து போறாருங்க. அதை தாங்கிக்க முடியாத நம்ம மேஜர் முகுந்த் வரதராஜன் சார் வந்துட்டு அடுத்த மூணாவது தீவிரவாணி அல்தாஃப் வாணியை போடனே வந்து தைரியமா கட்ஸா நின்று போய் ஒரே சுட்டா சுட்டு தள்ளி போட்டு வந்துட்டாருங்க. அப்படி வந்த பிறகு ஏதாவது வந்து சொல்றாருங்க, இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் மிஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு, அந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து விக்ரம் சிங் இறந்துட்டாரு, இது சக்சஸ் ஆயிருச்சு, நம்ம மிஷன் சக்சஸ் ஆயிருச்சு, நம்ம எல்லாம் ஜெயிச்சிட்டோம் இந்த மிஷன்ல, ஜெய்ஷி முகமது குரூப்பையே நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு வந்து எல்லாம் இங்க ஆர்மி ஹெட்டுக்கு வந்து தகவல் கொடுக்குறாரு. அப்படி கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து உடம்புல 3 குண்டுங்க. அது மறைமுகமா அப்படியே மயங்கி விழுந்துறாராம். இப்படி மயங்கி விழுந்தனையுமே வந்து அந்த இடத்துலயே வந்து அவரு இறந்தும் போறாரு. இதுக்காக அவங்க இது இப்படிதான் ஆச்சுன்னா அந்த 44 ராஷ்டிரிய ரைபிள்ஸ் குரூப்ல இருந்தவங்க கூட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிங்க நாட்டுக்காக வந்து தன்னோட உயிரை வந்து துணியும் பொருட்படுத்தாம போய் உயிர் நீத்த ஒரு மாவீரன் தான் மேஜர் முகுந்த் வரதராஜன். அவரை பெருமைப்படுத்தத்தான் 2015 தின விழாவில் நம்ம குடியரசுத் தலைவர் கையால வந்து அவங்க மனைவி இந்து ரெபேக்கா வர்கீஸ்க்கு வந்து அவருக்கு உயரிய விருதா, நாட்டோட மிக உயரிய விருதா அசோக சக்ராவை வழங்குறாங்க. இத்தனை அசோக சக்ரா இது எல்லாம் வழங்கினாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு மனைவியா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு இழப்பு தான், அவங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் வருத்தமா இருக்கும். இதையெல்லாம் வந்து கேதர் பண்ணித்தான் வந்து நம்ம ராஜ்குமார் பெரியசாமி சார் வந்து இந்த படத்தை வந்து ஒரு மாவீரனோட வாழ்க்கையை வந்து கதையை எடுக்கணும்னு முடிவு பண்ணி அதை வந்து இப்போ படமா எடுத்திருக்காங்க. அது படத்தோட ப்ரமோஷன் நேற்று மலேசியால நடந்தது. அக்டோபர் 31 அமரன் படம் ரிலீஸ் ஆகுது, தீபாவளி ரிலீஸா வரப்போகுது. சிவகார்த்திகேயன் உடம்பு நல்லா இதுக்காகவே வந்து ரொம்ப வெயிட் கெயின் பண்ணி செம்மையா ஒரு ஆர்மி மேன் மாதிரி ஆகி பக்கா லுக்கோட வந்து படத்துக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருங்க. படம் கண்டிப்பா வந்து பயோபிக்கா, இப்ப தோனியோட பயோபிக் வந்த மாதிரியே தான் இது ஒரு நம்ம நாட்டோட ராணுவ வீரனோட பயோபிக். இது கண்டிப்பா வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாரும் நம்ம ஊரை சேர்ந்த நம்ம நாட்டை சேர்ந்த மேஜர் முகுந்த் வரதராஜனை போய் படமா பார்த்து அவரை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜெய்ஹிந்த்.